உனக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, அவருக்கும் பிடிக்கல, இவருக்கும் பிடிக்கல, அப்புறம் ஏன் மது கடைகள் மூட முடியவில்லை? இந்த கேள்வியை எழுப்பிவிட்டு நான் சொன்னேன், எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம், மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம். தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும். மதுக்கடைகளை மூட வேண்டும் என அழுத்தம் திருத்தமாக பேசிய திருமாவளவன் தற்போது கடைகளை குறைக்க வேண்டும், விற்பனை இலக்கை குறைக்க வேண்டும் என தனது இலக்கை மாற்றியதன் மர்மம் என்ன? காந்தி ஜெயந்தி அன்று விசிக சார்பாக மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என அறிவித்த விசிக தலைவர் திருமாவளவன் எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கும் பின்னர் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய்க்கும் அழைப்பு விடுக்க அரசியல் களம் பரபரப்பானது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது சரிதானா என விவாதம் கிளம்பியது. ஆனாலும் மது ஒழிப்பு என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறிய திருமாவளவன் திமுக அரசு நினைத்தால் மதுக்கடைகளை மூட முடியும் எனவும் பேசி அரசியல் களத்தில் அனல் மூட்டினார். ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதே கருத்தில் இருப்பதனால் அரசு மதுபான கடைகளை மூடுவதில் எந்த சிக்கலும் இருக்காது. இதற்கிடையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றும் அதிகார பகிர்வுதான் உண்மையான ஜனநாயகம் எனவும் திருமாவளவன் பற்ற வைத்த தீ மது ஒழிப்பு மாநாட்டை விட பெரிதாக கொழுந்துவிட்டு எரிந்தது. திருமாவளவனின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிடப்பட்ட இந்த வீடியோ 2 முறை டெலீட் செய்யப்பட்டு 3வது முறையாக பதிவேற்றம் செய்யப்பட்டதும் பல கேள்விகளை எழுப்பியது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். மது ஒழிப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என திடீரென திருமாவளவன் பேசியது 2026 தேர்தலுக்கு புதிய கூட்டணி அமைப்பதற்கான அச்சாரமாக இருக்கக்கூடும் என்பதை போல பல யூகங்கள் வெளிவர தொடங்கின. திருவாரூரில் விசிக பொதுக்கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் மது ஒழிப்பை வலியுறுத்துவதன் மூலம் கூட்டணி உறவில் சிக்கலே வந்தாலும் கவலை இல்லை, அதற்கும் தயார் என கூறி எரியும் நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினார். அரசியல்ல கூட்டணி உறவுகள்ல பிரச்சனைகள் வரலாம், ஏதாவது பாதிப்புகள் வரலாம், பின்னடைவு வரலாம். இதன் காரணமாக கடந்த 4-5 நாட்களாக ஒட்டுமொத்த ஊடக பார்வையும் திருமாவளவன் மீதுதான் இருந்தது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் திருமாவளவன். அண்ணா அறிவாலயத்தில் சுமார் 10 நிமிடங்கள் முதலமைச்சரை தனியாக சந்தித்து பேசிய பிறகு வெளியே வந்த திருமாவளவன் கொடுத்த பேட்டி அனைவரையும் அதிர வைத்தது. முதலில் முழுமையாக மதுக்கடைகளை மூடியே ஆக வேண்டும் என பேசி வந்த திருமாவளவன் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து சென்றதும் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்றார். அத்தோடு மதுவிலக்கு தொடர்பாக தேசிய அளவில் கொள்கை வேண்டும் என தமிழ்நாட்டில் இருந்து தனது இலக்கை டெல்லிக்கு மாற்றினார். அரசு மதுபான கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதாகும். இரண்டாவது, தேசிய அளவிலான ஒரு கோரிக்கை, அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி படிப்படியாக மதுவிலக்கை இந்திய அளவிலே கொண்டு வருவதற்கு அனைத்து மாநில அரசுகளும் முன்வர வேண்டும் என்பதாகும். முதலமைச்சரை சந்தித்த பிறகு திருமாவளவனின் மதுவிலக்கு கொள்கை நீர்த்து போனதற்கான காரணங்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வர தொடங்கின. அண்ணா அறிவாலயத்திற்கு வரும் வரை திருமா மிரட்டிக் கொண்டிருந்ததாகவும் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த பின்னர் திருமா மிரட்டலுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்திருக்கிறார். திருமாவளவன் மிரட்டிக் கொண்டிருந்தார், உள்ளே போன உடனே ஸ்டாலின் மிரட்ட ஆரம்பித்து விட்டார். இதுதான் நடந்திருக்கு. முதலமைச்சரை சந்திக்கும் முன்பு திருமாவளவன் பேச்சில் இருந்த ஆவேசம் சந்தித்துவிட்டு வந்த பின்னர் இல்லை என்ற விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. இந்த அம்மா சொல்றாங்க 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அரசாங்கம், அதுல என்னால பொட்டு வாங்க முடியுமா, பூ வைக்க முடியுமான்னு கேட்கறாங்க.
இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? இந்த பணத்தை வேணா திருப்பி வாங்கிட்டு போங்கன்றாங்க. 75வது ஆண்டு பவள விழாவை காணவிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த வேண்டுகோளை வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறோம். முதலமைச்சரை சந்தித்த போது ஆட்சியில் பங்கு பற்றியோ அதிகார பகிர்வு பற்றியோ எதுவும் பேசவில்லை என்று திருமாவளவன் கூறியது அவரது கட்சியினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மொத்தத்தில் கடந்த சில தினங்களாக அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்திய தனது பேச்சை எந்தவித பின்விளைவுகளும் இன்றி காற்றோடு காணாமல் போக செய்து பரபரப்பிற்கு தானே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் திருமாவளவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.